வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டின் உத்தர நட்சத்திரம் வருட பலன் பற்றி பார்ப்போம். இந்த பதிவில் உத்தர நட்சத்திரத்தின் பலன்கள் மற்றும் இந்த புத்தாண்டில் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய கணிப்புகளை விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. உத்தரா பால்குனி எனும் உத்தர நட்சத்திரத்தின் வருட பலன். பொதுவாக உத்தர நட்சத்திரம் என்பது 26.41 டிகிரி சிம்மத்தில் இருந்தும் 10.00 டிகிரி வரை கன்னிராசியிலும் பரவி வியாபித்து இருக்கிறது. இந்த உத்தர நட்சத்திரம் சிம்மம் மற்றும் கன்னிராசிகளுடன் பகிர்ந்து கொள்கிறது. உத்தர நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் வரிசையில் 12வது நட்சத்திரமாக அமைகிறது. உத்தர நட்சத்திரத்தின் சின்னம் ஒரு படுக்கையின் பின்கால்கள் மற்றும் நட்சத்திரத்தின் இறைவன் அரியமான். இவர் இந்து தெய்வம் மற்றும் விலங்குகளின் பாதுகாவலரான அரியமான் ஆக அறியப்படுகிறார். இந்த உத்தர நட்சத்திரம் சூரிய கிரகத்தால் ஆளப்படுகிறது. உத்தர நட்சத்திரத்தின் தசாதிபதியும் சூரிய பகவான் ஆவார் என்பது உண்மை. அன்பார்ந்த உத்தர நட்சத்திர அன்பர்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நீங்கள் சில உடல்நலப் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இருப்பினும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் உத்தர நட்சத்திர மாணவர்கள் அதில் வெற்றிகரமான தொடக்கத்தை பெறுவார்கள் என்று நம்பலாம். மற்றும் உத்தர நட்சத்திர மாணவர்களின் தேர்வுகளில் தனித்துவத்துடன் தேர்ச்சி பெற்று நலமாக முன்னேற்றம் பெற்று வாழ்வார்கள். பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் தேவையற்ற உங்களின் ஈகோ மோதல்கள் மற்றும் வாக்குவாதங்களால் உங்கள் துணையுடனான உங்கள் உறவில் ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் சந்திக்க நேரும். எனவே உத்தர நட்சத்திரத்தின் திருமண வாழ்க்கையில் அதிக கவனத்துடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. ஏப்ரல் நடுப்பகுதி பிறகு உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவளிக்கும். இதனால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும், குடும்ப வாழ்க்கையும் நலமாக மாறும். மேலும் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தொடங்கும் வகையில் இருக்கும். ஆலோசகர்கள், வழிகாட்டிகள் மற்றும் கல்வியாளர்களாக பணிபுரியும் உத்தர நட்சத்திரம் மக்களுக்கு இது மிகவும் சாதகமான காலமாக ஆண்டாக இருக்கும். நேர்மறையான காலம் மே மற்றும் ஜூன் வரை தொடர்கிறது. இது உங்கள் தொழில் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க நன்மைகளை வழங்கும். உத்தர நட்சத்திர மக்களுக்கு மரியாதைக்குரிய பதவிகளில் புதிய வாய்ப்புகள் பெறுவதிலும் உங்களுக்கு முன்னணியில் சலுகைகளை பெற்று நலமாக முன்னேறுவீர்கள். மற்றும் அரசு அல்லது உயர் அதிகாரிகளும் உத்தர நட்சத்திர மக்களுக்கு உதவிகளை வழங்குவார்கள். உங்களுடைய தலைமை பண்புகள் மற்றவர்களால் பாராட்டப்படும். ஜூலை மாதம் மீண்டும் உங்கள் உடல்நிலையில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் உங்கள் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு நேரம் ஒதுக்குவதும் உங்களின் தேகத்திற்கு பயனுள்ளதாக வேண்டிய செயல்களை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டின் இறுதி காலாண்டில் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், வங்கி இருப்பு அதிகரிப்பு, பணம் சேமித்தல், வீடு கட்டுதல், குடும்ப உறவுகளை பலப்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி உங்கள் குடும்ப வாழ்க்கையின் மீது அதிகமாக பங்கு கொண்டு குடும்ப உறவுகளை மதித்து நலமாகவும் மகிழ்ச்சியுடனும் யாருடனும் கலந்து வாழ்வீர்கள் என்று நம்பலாம். பொதுவான தகவல்கள் என்ற முறையில் ஒரு குழந்தையின் நட்சத்திரத்தை அறிய அந்த குழந்தை பிறந்த நேரத்தையும் இடத்தையும் அறிந்த பின்னர் பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வான மண்டலத்தில் 88 நட்சத்திரங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இருப்பினும் சந்திரனின் பாதையில் 27 நட்சத்திரங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு மாறுவது போல் சந்திரனும் அசுரனிலிருந்து பரணி, பரணியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மாறி மாறி தனது பயணத்தை தொடர்கிறார். ஒரு ராசியில் சந்திரன் 2.25 நாள் அளவில் தனது பயணத்தை முடிக்கிறார். பொதுவாக சோதனத்தில் எல்லா நட்சத்திரங்களும் நன்மை செய்யும் நட்சத்திரங்களே, அவை நல்லது என்றே கருதப்படுகிறது. இருப்பினும் ஒருவர் பிறப்பின் ஜாதகத்தில் அவருடைய பூர்வ புண்ணியம், கர்மஸ்தானம், நட்சத்திரம் இவை இரண்டையும் சேர்ந்தே
பலனடைகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்துராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.